அவன் தன் சட்டையின் பையை தோள்வரை சுருட்டினான். புஜத்தில் ஒரு தாயத்து கட்டியிருந்தது. அதன் பட்டு நூல் முடிச்சை அவன் அவிழ்க்கப் போனதும், வேண்டாம், தாயத்தை பிரிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் என்றேன். இது அந்த மாதிரி இல்லை. கள்ளிக்கோட்டையில் ஒரு மந்திரவாதி கொடுத்தது. எப்போதும் என்னுடன் வைத்திருக்க வேண்டும் என்றார். அதற்காக பத்திரமாய் கட்டிக் கொண்டிருக்கிறேன். தாயத்தை எடுத்தான். குழலுக்குள் இருந்த ஒரு சிறிய காகிதத்தை சேஃப்டி பின்னின் முனையில் வெளியே எடுத்தான். பிரித்துக் காட்டினான். மங்கிப் போன பழுப்பு காகிதத்தில் பல எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. நரீஸ் சொன்னான். பலவிதமான அனுபவங்கள் என் மனம் குழம்பி, நானே ஒரு பேய் மாதிரி உலவ ஆரம்பித்து விடுவேனோ என்று பயந்திருந்த சமயத்தில் இதை அந்த மந்திரவாதி கொடுத்தார். பேய் பிசாசு பயமில்லாமல் மனம் நிம்மதியாயிருக்க இதை வைத்திருக்கும்படி சொன்னார். திரும்ப அந்த தாயத்துக்குள் நுழைத்து புஜத்தில் கட்டிக்கொண்டு கையை பிரித்து விட்டு கொண்டான். அப்பப்பா, எத்தனை அனுபவங்கள்! பயங்கரமான, கிறுக்குத்தனமான, நம்ப முடியாத அனுபவங்கள் என்று சொல்லிக்கொண்டு தோள்களை குலுக்கிக் கொண்டான். கொஞ்சம் மௌனமாயிருந்த பின், ராஜா, நீ பெங்களூர் போயிருக்கிறாய் அல்லவா என்றான் திடுப்பென்று. 2-3 தடவை. பெங்களூர் மைசூர் கார் ரோடு ரொம்ப பிரமாதமான சாலை இல்லை? அதில் என்ன சந்தேகம்? அழகும் அமைதியும் நிறைந்த அந்த சாலையில் 9 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நேரிட்டது. இப்போது நினைத்தால் கூட வியர்க்கிறது என்று கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டான். சாலை பார்த்தேன். பஸ் எதுவும் வருகிற வழியாய் தெரியவில்லை. நரேஷ் சொல்ல ஆரம்பித்தான்.